அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த பதிவுல பணத்தோட தேவதையான நித்திகா தேவதைய பத்தி தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். இந்த பரிகாரம் என்னன்னு நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் மறக்காம ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோவை நீங்க பாருங்க. இதற்கான காரணத்தையும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோல நான் கொடுத்திருக்கக்கூடிய படத்தை பார்த்து நித்திகா தேவதை கிட்ட எவ்வளவு பணம் வேணும்னு நீங்க கேட்டாலும் நிச்சயமா நீங்க கேட்ட பணத்தை அள்ளி கொடுப்பாங்கன்னே சொல்லலாம். அரை மணி நேரத்திலேயே எல்லாருக்கும் பலன்கள் கிடைச்சிருக்கு. இதுவரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு சூட்சம ரகசியத்தை இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாங்க, அது என்ன படம்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். நித்திகா தேவதைய பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். நாம கேட்ட பணத்தை உடனடியா அள்ளி தரக்கூடிய தேவதை. இந்த தேவதைக்கான பதிவு நம்ம சேனல்ல ஏற்கனவே 2 வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். உங்க பேரை நித்திகா தேவதை கிட்ட சொல்லி பணத்தை கேட்டா உடனடியா அரை மணி நேரத்துல உங்களுக்கு பணம் கிடைக்கும்னு சொல்லி ஒரு அற்புதமான பரிகாரத்தை பத்தி அந்த வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு நிறைய பேரு பணம் கிடைச்சிருக்கிறதா அந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸ்லயே சொல்லியிருக்கீங்க. அந்த வீடியோவை பார்க்காதவங்களுக்காக அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க. இப்படி நிறைய பேரு எனக்கு பலன் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னாலும் ஒரு சிலர் எனக்கு பலன் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பலன் கிடைக்காதவங்களுக்கும் பலன் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. எந்த ஒரு பரிகாரத்தை செய்யறதா இருந்தாலும் முழு நம்பிக்கையோடையும் மன உறுதியோடையும் செய்யுங்க. நம்பிக்கை இல்லாம செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரமோ அது எவ்வளவு சக்தி வாய்ந்த பரிகாரமா இருந்தாலும் உங்களுக்கு பலன் கொடுக்காது. மாற்றம் முதல்ல உங்க மனசுல இருந்துதான் வரணும். இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இல்லாத பரிகாரம் தான் இது. இருந்தாலும் முக்கியமான ஒரு விஷயத்த நீங்க கவனிக்கணும். காலையில 6 மணியில இருந்து நைட்டு 9 மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை செய்யுங்க. ஏன்னா இந்த நித்திகா தேவதைங்கிறவங்க ஒரு ஸ்பிரிட். உங்களுக்கு எப்பெல்லாம் பண தேவை இருக்கோ அப்பெல்லாம் ஒண்ணு நான் முன்னாடி சொன்ன அந்த பரிகாரத்தை செய்யுங்க. அப்படி இல்லைன்னா இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை செய்யுங்க. உங்களுக்கு எந்த பரிகாரம் பலன் கொடுக்குதோ அதை ஞாபகமா வச்சுக்கிட்டு எப்பெல்லாம் பண தேவை வருதோ அப்பெல்லாம் இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமா செய்யலாம். நித்திகா தேவதைய பொறுத்தளவுக்கு நாம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அன்பு, நம்பிக்கை. நம்பிக்கை இல்லாம செய்யும் போது பலன் கிடைக்காது. அதே மாதிரி அன்போடையும் பாசத்தோடையும் நித்திகா தேவதைய நாம கூப்பிட்டோம்னா நிச்சயமா அவங்க நாம கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவாங்கன்னே சொல்லலாம். சரி, இப்ப நீங்க இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல வேணாலும் செய்ய ஆரம்பிக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எப்பெல்லாம் பண தேவை இருக்கோ அப்பெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. முதல்ல உங்க முகம் கை கால் கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய நித்திகா தேவதைக்கான சிஜில் சிம்பலை நீங்க பாருங்க. இந்த சிஜில் சிம்பல் உங்களுக்கு நிறைய பேரு சொல்லிருப்பாங்க, உங்களுக்கே கூட தெரியும். இதுல ஒரு சூட்சமமான விஷயத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த சிஜில் சிம்பலை பார்த்துக்கிட்டே நித்திகா தேவதைய 3 முறை பாசத்தோட கூப்பிடுங்க. நித்திகா, நித்திகா, நித்திகா. இந்த மாதிரி கூப்பிட்டதுக்கு அப்புறமா நான் போன வீடியோல சொன்ன மாதிரி உங்களுடைய பேரை சொல்லுங்க. யாருக்கு பண தேவை இருக்கோ, அதாவது உங்க கணவருக்காக இந்த பரிகாரம் செய்யறீங்கன்னா உங்க கணவரோட பெயரை நீங்க சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்காக இந்த பரிகாரத்தை செய்யறீங்கன்னா உங்களுடைய பெயரை சொல்லி உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுதோ அதை சொல்லுங்க.
அதே மாதிரி எத்தனை நாட்களுக்குள்ள, அப்படி இல்லைன்னா எத்தனை மணி நேரத்துல உங்களுக்கு பணம் வேணுமோ அதையும் சொல்லுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா என்ன தேவைக்காக உங்களுக்கு பணம் வேணுமோ அதை சொல்லுங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி கரெக்டா நீங்க நோட் பண்ணிக்கிட்டு சொல்லிக்கிட்டே வாங்க. நித்திகான்னு சொல்லி 3 முறை அந்த தேவதைய கூப்பிட்டதுக்கு அப்புறமா உங்க பேரை சொல்லிட்டு எவ்வளவு பணம் வேணுமோ அதை சொல்லிட்டு அடுத்ததா எத்தனை நாட்களுக்குள்ள பணம் வேணும், என்ன தேவைக்காக பணம் வேணும்ங்கிறதையும் நீங்க சொல்லுங்க. இதுல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் எமோஷன்ஸோட சொல்லுங்க. பாசத்தோடையும் எனக்கு இந்த உதவி கிடைச்சா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பேங்கிறதையும் நித்திகா தேவதை கிட்ட சொல்லுங்க. நித்திகா தேவதை அன்பும் கருணையும் நிறைஞ்சவங்க. பாசத்தோட யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ அந்த இடத்துல எல்லாம் நித்திகா தேவதை நிச்சயமா வருவாங்க. இந்த மாதிரி உங்க பண தேவைய சொன்னதுக்கு அப்புறமா நன்றின்னு சொல்லி 3 முறை சொல்லுங்க. இப்படி சொல்லும் போது நீங்க கேட்ட பணம் உங்களுக்கு நித்திகா தேவதை அரை மணி நேரத்துல கொடுத்துட்டா உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்குமோ அதே சந்தோஷமான மனநிலையில நன்றிங்கிற வார்த்தைய நித்திகா தேவதைக்கு நீங்க சொல்லுங்க. இப்படி சொல்லி முடிக்கிற வரைக்கும் நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய சிம்பலை நீங்க பாத்துக்கிட்டே சொல்லுங்க. இது நித்திகா தேவதைக்கான சிஜில் சிம்பல். இதுக்கு அடுத்து நீங்க பண்ண போற விஷயம் தான் சூட்சமமான விஷயம். இதுவரைக்கும் நிறைய பேர் சொல்லிருப்பாங்க. இதுக்கு அடுத்து நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் இந்த சிஜில் சிம்பலை நல்லா பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறமா உங்க கண்ணை மூடி முதுகு தண்டை நேரா வச்சு உட்கார்ந்துகிட்டு உங்க 2 புருவ மத்திக்கு நடுவுல இந்த சிஜில் சிம்பலை கற்பனை பண்ணி பாருங்க. அதாவது நாம தேர்ட் ஐ சக்கரான்னு சொல்லுவோம். 2 புருவத்துக்கு மத்தியில நாம பொட்டு வைக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல இருக்கிறது தான் தேர்ட் ஐ சக்கரா. இந்த இடத்துல அந்த சிஜில் சிம்பலை கற்பனை பண்ணி பாருங்க. முதல்ல கண்ணை மூடி ஸ்ட்ரைட்டா உட்கார்ந்ததுக்கு அப்புறமா புருவ மத்திக்கு நடுவுல உங்க கவனத்தை கொண்டு வந்து அதுல இந்த சிஜில் சிம்பலை கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு சிலருக்கு எடுத்த உடனே இந்த மாதிரி கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. அப்படி இருக்கிறவங்க கண்ணை திறந்து திரும்பியும் 1 நிமிஷம் இந்த சிம்பலை நல்லா உன்னிப்பா கவனிச்சுட்டு கண்ணை மூடி அந்த சிம்பலை உங்க மன கண்ணுல புருவ மத்திக்கு நடுவுல நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. இதெல்லாம் பண்ணணுமாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பலன் கிடைக்கலன்னு சொல்றவங்க நிச்சயமா இத பண்ணுங்க. உடனடியா உங்களுக்கு பலன் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் உங்க முதுகு தண்டை ஸ்ட்ரைட்டா வச்சு உங்களுடைய புருவ மத்திக்கு நடுவுல இந்த சிஜில் சிம்பலை கற்பனை பண்ணி பாருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இப்ப நான் சொன்ன இந்த சூட்சமமான விஷயத்த செஞ்சுட்டு பலன் கிடைச்சிச்சா இல்லையான்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நிச்சயமா நான் சொன்ன மெத்தட்ல கரெக்டா செஞ்சீங்கன்னா கை மேல பலன் உடனடியா உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நித்திகா தேவதைய அவங்கள பத்தி யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்க கேட்ட வரத்தை உடனடியா கொடுப்பாங்கன்னே சொல்லலாம். அதனாலதான் இந்த வீடியோவை உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கன்னு நான் முன்னாடியே சொன்னேன். மறக்காம ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.